வேங்கை வலைவலி உறவுகளுக்கு வணக்கம். நீண்ட நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை வேங்கையின் அரசியல் அரட்டை நிகழ்வு நம்மோடு உரையாட தம்பி அபு மற்றும் மகிழன் இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். செல்லக்குட்டி மகிழன். இதெல்லாம் இப்ப எனக்கு தெரியல, வேட்பாளரா நின்று மண்டலம் கொஞ்சம் கிருகிருப்பு போய் வந்ததுல இருந்து இப்படி இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணே, 2 மாசம் ஆச்சு. நீண்ட நாள் ஆயிடுச்சு. இப்போ சமகாலத்துல இன்றைக்கு நடக்கும் அரசியல், இந்த 1.5 மாத ஆட்சி, அதன் சாதனைகள், சிறப்புகள், சாதனைகள் கொஞ்சம் விரிவா இன்னைக்கு பேசுவோம். ஒன்றரை மாச ஆட்சியில நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. நேற்றைக்கு ஒரு தரமான சம்பவத்தை எங்க தளபதி பண்ணாருன்னு தாவேகாவினர் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இது அந்த பெண்களுக்கு எதுவும் தமிழ்நாடு மூலம் பேருந்து கூட பண்ணாரு, அது எதுவும் அதெல்லாம் இல்ல. அந்த மூக்குத்தி தோடு இல்லடா, பொறுமையா இரு. படிக்கிற பசங்களுக்கு 15,000 கொடுக்குறது எதுவும் கிடையாது. வேலை இல்லாதவங்களுக்கு அது கொடுப்பண்ணாரு, ஒண்ணும் கிடையாது. இல்ல இப்ப ஆக்கிரமிப்பு தாக்கல் பண்ண பிறகுதான் அதுல எதெல்லாம் அறிவிப்பாருன்னு தெரியும். சரியா? இதுதான் தரமான சம்பவம் சொல்றேன். திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒருமையிலையும் அவதூறாகவும் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கைது செஞ்சாங்க. நேற்று மாலையே நீதிபதி தன்னுடைய சொந்த ஜாமீன்ல அவரோட உடல் நலம் கருதி விடுதலையும் செஞ்சிட்டாரு. பாத்தீங்களா, எங்க தளபதியை பத்தி தப்பா பேசினா யாரு என்னன்னெலாம் வச்சு பார்க்க மாட்டாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே கைது பண்ணிட்டாரு பாத்தீங்கல்ல, இதுக்கப்புறம் எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இத மாதிரி பல 100 தரமான சம்பவங்களை பார்த்துருக்கு. ஒன்றும் புதுசு கிடையாது. முன்னாள் அமைச்சர்களை கைது செய்யறதுதான் இது ஒரு பேச்சுக்காக கைது செஞ்சது. இது ஒன்றும் பெரிய சாதனையும் கிடையாது. அவங்க செய்த ஊழலுக்காக கைது பண்ணா கூட சரி, ஏதோ ஒரு வகையில இது வரைக்கும் சும்மா பேசுவாங்க, ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. புதுசா ஒரு நடவடிக்கையாவது எடுத்திருக்காருன்னாச்சும் பார்க்கலாம், பாராட்ட கூட செய்யலாம். தொட விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், விட மாட்டோம், எல்லாரையும் கூப்பிட்டு என் கட்சியில சேர்த்துக்கோன்னு சொன்னாரு. இப்ப விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அது மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் மேல, ஐபிடி சாமி மேல, கீதாஜீவி மேல, கனிமொழி எல்லார் மேலையும் திமுகன்றது ஒரு ஊழல் புற்று. அதுக்கு ஏதாவது இந்த டிவிஎஸ்சியா, ஆமா, லஞ்சம் ஊழல் ஒழிப்புத்துறை, அதை வச்சு ஏதாவது அந்த 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 நடவடிக்கையும் தொடங்கி இருக்கு. முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்கள் போடாத சாலையை போட்டா மாதிரி கணக்கு காட்டி பொதுப்பணித்துறையில இருந்து மிகப்பெரிய தொகையை ஊழல் செஞ்சிட்டதாகவும், அதுக்காக அவர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா புகார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 கோடி. அதனால தொகுதியில செலவு பண்ணிக்கிட்டு, அதனால தொகுதியில செலவு போட்டு 30 கோடி, 3 கோடி. அது ஏவா 3 கோடி. 3 ரூபாயா இருந்தாலும் மக்கள் பணத்தை அப்படின்னு டிப்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டோட அதிகம் அது. இதெல்லாம் ஒரு 3 கோடி. என்னன்னா ஏவா மேல 100 வழக்கு போடலாம். அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் கிடைக்கும், சிக்கலே கிடையாது. ஏன்னா அறப்போர் மட்டுமே ஏகப்பட்டதை பத்தி வெளியிட்டு இருக்காங்க. அதனால அதுல எதுவும் பஞ்சமே இருக்காது எடுத்து போடுறதுக்கு. நான் 3 கோடியில போய் ஒண்ணு போட்டீங்க பத்தியா, அங்க தெரிஞ்சிருக்கு தாவேக்காவோட நோக்கம். இதுல தாவேக்கா வரணும்னு, தாவேக்கா தேர்தல் முடிகிற வரைக்கும் பேசாத ஒரு வாடகை வாய் ஒண்ணு இருக்கும்ல, ஊரெல்லாம் காசை வாங்கிட்டு பேசிக்கிட்டு, அந்த வாய் சவுக்கு சங்கர்ன்ற வாய் திடீர்னு இப்ப தேர்தல்ல விஜய் அப்போ வரைக்கும் அதிமுக பேசிட்டு இப்ப சொல்லிட்டாரு, அறிவிச்சிட்டாரு, எடப்பாடியை ஆதரிச்சது மிகப்பெரிய தவறு. அப்பனா இந்த பக்கம் அடங்கிருச்சு. ஏற்கனவே சில பேரங்களுக்காக சில வேலைகளை நமக்கு எதிராக செய்தார் அப்படிங்கறத நம்ம அப்பவே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப முழுமையா மாறி இருக்காரு. மாறி இப்ப விஜய்க்காக பேச தொடங்கிறாரு. அந்த வாயே இப்ப என்ன சொல்லுதுன்னா, இப்பதான் 2 நாளா திரும்ப பேச தொடங்கிருக்கு. நம்ம பேரைய, நம்ம அரசியல் அரட்டை நம்ம நடத்திட்டு இருந்த பேரையே அபகரிச்சோம். அது ஏதாவது இருக்கட்டும் சொல்லுங்க. இப்ப பேசும்போது 2 நாளா பேசிருக்கு. பேசும்போது என்ன சொல்லிருக்கு, இந்த ஏவா வேலு மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை முன்கூட்டியே ஏவாவேலுக்கு தெரிவிக்கப்பட்டுருச்சு. ஒரு அதிகாரி போன உடனே அவர் வராருன்னு சொன்னாங்க, நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அவரு அவங்களை கேட்டாரு அப்படின்னு எல்லாம். அதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா என்ஐஏ வரும்போதே என்ஐஏ நம்ம கட்சிக்காரங்க வீட்டுல எல்லாம் போய் என்ன எடுத்தாங்க, என்ன குற்றச்சாட்டு எல்லாமே கரைச்சு குடிச்சு எல்லாத்தையும் உளறி கொட்டி என்ஐஏ ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இவர் சப்மிட் பண்ணிட்டாரு. காலையிலேயே அதாவது என்ஐஏ சோதனை செய்யும் போதே இவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாரு. ஆனா கடைசியில 1% கூட அதுல உண்மை இல்லைங்கிறது நம்ம ஆட்கள் வெளியே பேசணும்னே எல்லாருக்கும் தெரிஞ்சு. அந்த மாதிரிதான் இது பேசிக்கிட்டு இருக்காரு.
நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, தாவேக அரசில் நியமிக்கப்பட்டிருக்கும் பணியமர்த்தப்பட்டிருக்கும் அதிகாரிகள் எப்படிப்பட்ட அதிகாரிகள்னா, அவங்கள ஆதரிக்கிற சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி, அது எது 3 கோடிக்கு ஏவாவேலு 3 கோடிக்கு அந்த நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றத ஏவாவேலுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சுட்டாங்க அப்படிங்கறதுதான் இதுல செய்தி. சரி, நாம அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கே வந்துருவோம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறீங்க இல்லையா? ஆனா இதுல இன்னொரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லல, இது ஒரு சாதனை இல்ல, இது ஒரு சாதனை இல்ல. ஏகப்பட்ட பேர் இது மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு நீங்க கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவங்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர். ஏன்னா இத்தனாண்டு காலத்துல அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் சசிகலாவை தவிர இங்க பெரும்பாலானோர் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்ல தண்டிக்கப்படவே இல்லைங்கிறதான் இந்த கைது இதுல இருக்கு, அப்பீல்ல இருக்குது. இல்ல, இந்த கைது தொடர்பா முன்வைக்கப்படுகின்ற இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த கைது மூலமா விஜயும் தாவேகாவும் பொது சமூகத்திற்கு ஒரு மறைமுக மிரட்டல் விட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, எங்களுடைய முதலமைச்சரை பத்தி ஒருமையிலையும் அவதூறாகவும் பேசுனதுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே நாங்க கைது செஞ்சிருக்கிறோம். அப்ப சாமானியர்களான ஒரு யூடியூபரோ ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ பதிவு போடுற சரி ஓகே, நம்மளதான் நீங்க மட்டும் எஸ்கேப் ஆயிருங்களா என்ன, உங்களை மட்டும் நாங்க விட்டுருவோமா, உங்களுக்கும் இந்த கைது நடவடிக்கைகள் நடக்கும் அப்படிங்கறத இதன் மூலமா காட்டுறாரு. என்ன நடக்குது? நான் ஏன்டா அவதூறு பேசுறேன்? பேசினாலே கைதுதான். எங்க முதலமைச்சரை பத்தி பேசினாலே கைதுதான். விட்டா நடக்கிறது எனக்கு இருக்கிற நேரத்துல 2 காமெடி பேசிட்டு போவேன், திருப்பி விட்டீங்க தினமும் காமெடி போடுவேன், என்ன நீ எப்படி கைது செய்ய பாப்போமே. சரி, அதானே இது ஒரு மறைமுக மிரட்டல் அப்படிங்கிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருமையில பேசியிருக்கிறாரு, கொஞ்சம் கேவலமா தனிப்பட்ட செய்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு. நம்ம யாரும் அப்படி பேசல, அப்படி பேசுறத நம்ம நியாயப்படுத்தவும் இல்லை, அப்படி பேசக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா பேசுறதுக்காக கைது பண்ண கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. பேசுறதுக்காக நீங்க எந்த அளவுக்கு தண்டிக்க முடியும், எவ்வளவு தண்டிக்க முடியும் தம்பி? வழக்கு போடலாம், டெஃபமேஷன் அவதூறு என்ன வழக்கு போட்டு அது தண்டனையானா கூட எத்தனை. நான் கேட்குற அடிப்படையில் என்னன்னா, முதல்ல இந்தியான்றது நாடுன்றது ஒரு ஜனநாயக நாடு. இது அரபு நாட்டு இது கிடையாது, மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சினா அங்க பேசுறதுக்கு தடை விதிப்பாங்க, இப்படி இருக்கு. அந்த மாதிரியான நாடுகள்லயே இன்னைக்கு பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம்லாம் வாய்ப்பூட்டு சட்டம் துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே ஜனநாயகம் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு, மக்களாட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டுல பேசக்கூடாதுன்றது எப்படி சரியானது? அப்ப அவதூறாக பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வழக்கு போடுங்க, சம்மன் அனுப்புங்க, விசாரணைக்கு வாங்க, நீதிமன்றத்தை நிரூபிங்க, நீதிமன்றம் தண்டனை கொடுத்துட்டு. ஆனா இந்த கைதுன்னு இருக்குதுல்ல, பேசுனதுக்காக கைது செய்யறதுன்னு இருக்குதுல்ல, இது எதுக்காக கைது பண்ணணும்? அதுதான் மிரட்டுறதுக்காக. இப்ப என்னடான்னா, திமுக கடந்த ஆட்சி காலத்துல இதே தான் செஞ்சது. பேசுனா சவுக்கு சங்கர் கைது, மாரிதாஸ் கைது, கிஷோர் கேசாமி கைது, எல்லாம் கைது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு திமுக. ஆனா என்ன பண்ணும், அவங்க கட்சிக்காரன் பேசுறது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், இல்ல சைது சாதிக்கணும், எவ்வளவு ஒருத்தன் ஏகப்பட்ட பேர் அது நிறைய பேச வைக்கும். யூடியூப் இந்த மாதிரி கண்ட கலிசடைகள் எல்லாம் பேசும். அப்ப திமுக என்ன செய்யும் அப்படின்னா, தனக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறானோ அவனை எல்லாம் சட்டத்தை வச்சு பழிவாங்கும், காவல்துறையை வச்சு பழிவாங்கும். ஆனா மற்ற கட்சிகளை பத்தி, மற்ற தலைவர்களை பத்தி, மற்ற நபர்களை பத்தி என்ன அவதூறுனாலும் பரப்பும். அதாவது முக்தார்ல இருந்து எல்லா சாக்கடைகளையும் அதில் அடங்கும். அதே ஃபார்மேட்ல அதுக்கு கொஞ்சமும் பிசுரடிக்காம இன்னைக்கு தாவேகா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. நீங்க பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த ஆட்சியில பேசினாரு. உசைன் எப்பங்க ட்வீட் போட்டான்? ஆட்சிக்கே வரல. 6 மாசம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி போட்ட ட்வீட். திருமணம் ஆகி 1 மாசம் கூட நிறைவு செய்யாத ஒரு பையன், அவனை வீட்டுக்கு போய் கைது பண்ணிருக்கு விசாரணைக்கு. கேவலம் இல்லையா அது? அப்ப திமுக எந்த பழிவாங்கல் நடவடிக்கை செஞ்சதோ அதே வேலையை இன்னைக்கு தாவேகா செய்து. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கரெக்ட். நம்ம பார்த்த அரசியல்லையே அம்மையார் ஜெயலலிதா தான் இதை அதிகமா செய்வாங்க. அதுவும் குறிப்பா அவங்க 2001 6 காலகட்டத்துல அதிகமா செஞ்சாங்க. 2011 அது 3வது முறை அவங்க ஆட்சிக்கு வந்தது. அதுக்குள்ள ஓரளவு பக்குவப்பட்டு இருந்தாங்க, வயசாயிடுச்சு, ஓரளவு பக்குவம் பட்டிருந்தாங்க. 2011 அப்படி நடந்துக்கல, கொஞ்சம் வேற மாதிரி அந்த முறைகளை கொஞ்சம் வேற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் இன்னைக்கும் அந்த சன் டிவி பிரச்சனையில கைது செய்யப்பட்ட சக்சேனா, அவரோட ஐயப்பண்ணன், அவருடைய உதவியாளர் 2 பேர், அவங்க எப்படி அடிச்சு இழுத்துட்டு வந்தாங்களா நினைவு இருக்கு எல்லாருக்கும்.
அதனால அது நடக்கவே இல்லைன்னா எந்த காலகட்டத்திலையும் சொல்லலை, எப்பவுமே நடந்துதான் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 2001 நடந்துச்சு, 2011 குறைவா நடந்துச்சு. இப்படி கூட சொல்லலானே, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே அதிகமான அவதூறு வழக்க போட்டது ஜெயலலிதா தான். அம்மையார் ஜெயலலிதா தான். அதை யாரும் ரசிக்கல. அவங்களுக்கும் மக்களே எதிர்வினையாட்டினாங்க. அடுத்த முறை வாக்கு செலுத்தும் போது அவங்களுக்கு அவங்களோட இடத்த காமிச்சாங்க. அப்படிதான் எங்க தொடர்ச்சியா நடந்திருக்கு. ஐயா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரிகளே இல்ல தெரியலன்னு ரொம்ப ஓவர் கான்பிடென்டா பேசின காலகட்டமும் உண்டு. அதுக்கு அடுத்த தேர்தல்ல அடி வாங்கி பதவியை இழந்து திரும்ப எதிர்கட்சியா இல்ல எதிர்கட்சியா கூட உட்கார முடியாத நிலைக்கு திமுக போனதெல்லாம் கூட நம்ம கருணாநிதி காலத்திலேயே பார்த்தோம். இந்த ஆட்சியில என்ன 21 இருந்து 26 வரைக்கும் திமுக போடாத ஆட்டமா, திமுக வராத வருத்தா, அப்படி எல்லாம் பண்ணி தலகால் புரியாம ஆடினதுனாலதான் இன்னைக்கு வந்து பெட்டி பாம்பா அடங்கி உட்கார்ந்துருக்காங்க. கரெக்ட். மக்களுடைய வெறுப்பை திமுக சம்பாதிச்சிருச்சு. அதே வெறுப்பை இன்னைக்கு தாவேகா வந்து தொடங்கி இருக்கு. அப்ப என்னடான்னா, நீங்க உங்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசலான்றதுக்கா வழக்கு போட்டீங்க, உங்களை அவதூறா பேசுறதுக்கா வழக்கு போடுங்க அப்படின்னா உங்க கட்சிக்கார மேலே வழக்கு போடுங்க. தமிழன் கோகுல்ன்ற ஒரு பரதேசி நாய், எனக்கு இதெல்லாம் பேசி இழுத்து பேச வேணாம்னு தோணுது. அந்த நாய் கண்டதை பேசிட்டு இருக்குது. அவன் மேல வழக்கு ஏன் போட மாட்டீங்க? புகார் கொடுத்த பிறகு வழக்கு போடல. இப்படி பல பேரை வந்து சொல்லலாம். ரூட் மாஃபியான்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தலைவர்களும் என்ன பேசுறாங்க. இப்ப அரசியலா பேசணும்னா அரசியலா பேசிட்டு போயிட்டே இருக்கணும். ஒண்ணு கைது பண்ணா எல்லாரையும் கைது பண்ணுங்க, இல்ல எல்லாரும் மேலேயும் உங்க கட்சிக்காரன் எப்படி சாஃப்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி சாஃப்ட் பண்ணுங்க. வாரியர்ஸ் வல்கர் வாரியர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணு பேச வைக்கலாம், அதுக்கு எதிர்வினையா எவனா பேசினா கைது அப்படின்னா இது வந்து ஆடுங்க. புது பணக்காரன் கொஞ்ச நாளைக்கு ஆடதான் செய்யும். திமுக தான் புது விளக்கு மாதிரி கொஞ்ச நாளைக்கு விளக்கதான் நல்லா தான் விளக்கும், போக போகத்தான் லட்சணம் தெரியும். திமுக எதை செய்ததோ அதையே தான் தாவேகா தொடக்கத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணுமோ, பாஜக பி டீம்னு அது செட் பண்ணுச்சு, அதே தாவேகா வந்து திமுக பி டீம்னு செட் பண்ணுச்சு. இந்த நரேட்டிவ் செட் பண்ற வேலையை விட மாட்டாங்க. இது சின்ன திமுகன்னு சொன்னோம். இன்னைக்கு இன்னொரு திமுக, ஏன்னா சின்னதுல ஆட்சி அதிகாரம் வேற வந்துருச்சு, இன்னொரு திமுகவா செயல்பட்டு இருக்கு. இதுல இப்படியும் பார்க்கலாம்ல, இப்படிப்பட்ட முக்கியமான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் பெரும் முக்கிய புள்ளிகளை குறி வச்சு கைது செய்வதன் மூலமாக திமுகவை பலவீனப்படுத்துறாரு அப்படின்னு கூட இதை பார்க்கலாம்ல. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் இருந்து முக்கியமான பெரும் பெரும் தலைகளை எல்லாம் தாம் பக்கம் இழுத்து ஏறக்குறைய அதிமுக கதையை முடிச்சிட்டாரு. திமுக கூட்டணி கட்சிகளை தாம் பக்கம் இழுத்து திமுகவை இப்ப பலவீனப்படுத்திட்டாரு. அடுத்த கட்டமா திமுகவோட மணி பேங்க்ஸா இருக்கக்கூடிய தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய முக்கியமான தலைகளை குறி வச்சு கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் தொடருதா கேள்விப்பட்டேன். ஸோ திமுகவை பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவும் இதை பார்க்கலாமா? அப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியல. திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா திமுக கடந்த 5 வருஷம் ஆட்சியில செய்த ஊழல்களை சொல்லுங்க, சட்ட ஒழுங்கு சொல்லுங்க, நடவடிக்கை எடுங்க. அதைத்தான் சொல்றேன். சொல்லி அதுக்கேற்ற சட்ட நடவடிக்கை எடுங்க. அதே மாதிரி அதனுடைய கடன் ஏன் இவ்வளவு சுமை வந்திருக்கு, இந்த இடத்துல முதலீட்டுல இருந்து இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்படி இந்த இடத்துல ஊழல் பண்ணிருக்காங்க, பொதுப்பணித்துறையில இவ்வளவு ஊழல், மின்சார வாரியத்தில் இவ்வளவு ஊழல், வெள்ளை அறிக்கையை வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்றீங்க அப்படின்னா இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு செலவாகுன்னு தான் சொல்றீங்களே தவிர அதுல என்ன ஊழல் நடந்திருக்கு அதுக்காக ஒரு கமிட்டி போடுங்க. ஊழலை கண்டறி சர்க்காரி கமிஷன் போட்டாங்களா இல்லையா, அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவர் ஒரு கமிஷனை போடுங்க. திமுக வந்து அம்பலப்படுத்துங்க மக்கள் கிட்ட. அதுதானங்க மக்கள் மத்தியில வந்து திமுக பலவீனப்படுத்துறதாகும். ஓகே, அதை விட்டு போட்டு இன்னும் மேகதாது பிரச்சனை கருணாநிதி என்ன துரோகத்தை செஞ்சாரு, நாங்க என்ன நடவடிக்கை எடுப்போம், இந்த நடவடிக்கை எடுங்க. ஈழத்தமிழர் பிரச்சனை ஒரு நடவடிக்கை எடுங்க, முல்லை பெரியார் பிரச்சனை நடவடிக்கை எடுங்க. மின்சார வாரி இப்போ கரண்ட் போகுதுன்னு சொல்லி இப்ப நாட்டு தெரியணும்லடா. அதுக்கு முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு தெரியணும்ல. எங்களுக்கு தான் தெரியாது. அது ஒரு அடிப்படை. கமல் சொல்லுவார்ல, எனக்கு பதில் தெரியல, எனக்கு கேள்வியே தெரியாது, நான் எப்படி பதில் சொல்லுவேன். அப்ப அது ஒரு பக்கம். எனக்கு பிரச்சனை என்னன்னா திமுகவை உண்மையிலே இந்த 5 ஆண்டு இந்த மாதிரி நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறதா எடுத்துட்டு மற்றபடி கண்டுக்காம விட்டாலே திமுகவே தானா இன்னும் நிறைய தப்பு செஞ்சு தானே அம்பலப்பட்டு தானே உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு உருண்டு இன்னைக்கு நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா இவங்க பண்றதுல நம்ம ஒன்னா இல்ல, நம்ம எல்லாருமே அழிஞ்சிருவோன்ற ஒரு எண்ணத்துல அவங்கள ஒன்னாக்குற வேலையை தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகவை வலுப்படுத்துற வேலையை மறைமுகமாக இந்த நடவடிக்கையின் வாயிலாக செய்யுது. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் கூட்டணி கட்சிகளோட துணை இல்லாம திமுகவால எப்படி வலுவாக முடியும்? திமுகக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை இப்ப பிரச்சனைகள்லாம் தலையெடுக்குது, தானா அது பிரச்சனையா உருவாகும். அதை இவங்க இந்த மாதிரி யார் மேலேயாவது 4 பேர் மேல சும்மாவே இந்த மாதிரி சப்பையா நடவடிக்கை எடுக்கிறேன்னு போனா அதுக்கு பிறகு நம்ம ஒன்னா இருந்தாதான் ஒன்றுபட்டால் வாழ்வுன்னு ஒன்றுபட்டுருவாங்க திமுககாரங்க. அதுக்கான வழியை தான் தாவேகா ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு தான் நான் இதுல பாக்குறேன். உண்மையிலேயே கடுமையான நடவடிக்கை.
அவங்க செய்த ஊழல்களை அம்பலப்படுத்தி அதுக்கு உண்மையிலே நடவடிக்கை எடுத்து தூக்கி உள்ள போடுங்க. ஏவவேலுவை தூக்கி உள்ள போடுங்க, சேகர் பாபு தூக்கி உள்ள போடுங்க, இவரை பொன்முடி வழக்கு ஏற்கனவே போடுங்க, KN நேருவை போடுங்க, KKS சாரை போடுங்க, இவரை போடுங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாரையும் போடுங்க. நமக்கு எந்த அன்பில் மகேஷ் சொன்னீங்கல்ல, ஒரு ஃபேமஸான குரல் பதிவு இருக்கேன். ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்துல மகனும் சேர்ந்துட்டு 30,000 கோடியை கொள்ளடிச்சிட்டாங்க. தியாகம் பெரிது, உன் உழைப்பு பெரிது, உன் தியாகம் அதனினும் பெரிது. செந்தில் பாலாஜியை விட்டுட்டீங்க, உங்களுக்கு பரம எதிரின்னு பேசுறீங்கல்ல. கரூர் சம்பவத்துக்கு அவர் தான் பிரச்சனை. நான் அதான் கடைசியா தான் அதுக்கு வரணும்னு நினைச்சேன். என்னன்னா ஏவாவேலும் சரி செந்தில் பாலாஜியும் சரி இப்ப இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, அவங்களுடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட பேரம் பேசினாங்க அப்படிங்கறதுதான் ஏவாவேலு மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கும் காரணமாக சொல்லப்படுகிறது. அதேதான் இப்ப செந்தில் பாலாஜியை தேடுறதா சொல்றாங்க. அவர் மேல அதுக்கான காரணமும் அதே மாதிரி அவங்க MLA-கள்கிட்ட பேரம் பேசினதுக்கு இவர் வழியா வந்தவர் பேசியிருக்கார் அப்படிங்கிறத வச்சுதான் இப்ப அவங்க 2 பேரும் என்னன்னா, எங்க MLA-க்களை நீங்க பேரம் பேசினா உங்களை நாங்க தொடுவோம், இல்லைன்னா நாங்க அமைதியா இருப்போங்கிறதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப அது சரியில்லைன்றதுதான் சொல்றோம். ஏன்னா அத மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா உண்மையிலேயே இவங்க அதிமுக MLA-க்கள் பல பேரை பதவி விலக வச்சு கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. வைகோ ஓப்பனா சொன்னாரு, கட்சியில பொதுக்குழு பேசும்போது சொன்னாரு, எடுக்கணும்னா காலைல போன போட்டேன், அந்த மாதிரி இப்ப CM சார் சொல்லிட்டாரு, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் பிரச்சாரம் பண்ணி அவங்களை வெளில வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன நானே பிரச்சாரம் பண்ண என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதனுடைய 2 பேர் எந்த பதவியில் எனக்கு தரல அப்படின்னு ஓப்பனா கன்ஃபெஷன் கொடுத்துட்டாரு. அப்ப என்னடான்னா அந்த குதிரை பேரம், அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி, இன்னும் என்னென்ன பேர்லாம் இதுக்கு இருக்குதோ எல்லா வேலையும் இன்னைக்கு தாவேகா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம், இப்படி வந்து தொட்டப்பட்ட மருமலை முட்டை போராட்டம்ன்ற மாதிரி அடுக்கு முறையில் அப்படி இப்படி எதுகை முறையில பேசி போட்டு இன்னைக்கு யார கட்சிக்குள்ள சேர்க்கிறீங்க? ஒரே ஒரு டைலாக் எனக்கு ஞாபகம் இருந்து நான் பேசுனது உனக்கு பிடிக்கல. என்ன குட்கா புகழ் விஜயபாஸ்கர். ஆமா, சொத்து குவிப்பு வழக்கு புகழ் MR விஜயபாஸ்கர். எவ்வளவு பேர் பேசிட்டாங்க, இன்னமும் தப்பா புரிஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க. தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னா என்ன? கூட சேர்த்துக்குவோம், விட மாட்டோம், கட்சியில சேர்த்துக்கிட்டு இப்ப இவங்க வந்து தூய சக்தி கத்துக்கணும்ல. இவங்க கட்சியில எல்லாருக்கும் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கா எப்படி கொள்ளடிக்கணும் ட்ரைனிங் கொடுக்க முடியும். அதான் இப்ப இவங்க இவங்கள மாதிரி 4 பேரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா போக்குவரத்து துறையில எப்படி செய்யணும்னு MR விஜயபாஸ்கர் சொல்லி கொடுக்க. இவர் மாட்டிக்கொள்ளாமல் திருடுவது எப்படி, மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்னைக்கு சுகாதாரத்துறை இருக்குல்ல, அதுல எப்படி செய்யணும்னு விஜயபாஸ்கர் சொல்லி கொடுக்க போறாரு. அதனால அவங்க கீழே இந்த அமைச்சர்களை இன்டர்ன்ஷிப். விஜயபாஸ்கர் வந்து தெரசா காலேஜ் அது இது எல்லாம் கட்டி பயங்கரமா செட்டில் ஆகிட்டு RB உதயகுமார் கூட மாநகர கேட்டிருந்தாரு, நீ போய் சேர்றேன்னா சேரு, கட்சி வச்சுதான் சொத்து சேர்த்த. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, கட்சி வச்சுதான் சொத்து சேர்த்த, மரியாதை இங்க எழுதி வச்சுட்டு போல அப்படின்னு. MR விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் வந்து RB உதயகுமார் வந்து ஓப்பனா கேட்டாப்ல. அதிமுக தொண்டாங்கன்னு கேசுறான், இல்ல 10 வருஷம் திமுக இருந்தாலும் எதிர்கட்சியா உங்களுக்கு என்னல அப்படின்னு மானங்கடா அவங்க வந்து கேட்கறாங்க. அப்போ என்னடான்னா இவங்களுக்கு வந்து ஏன் இப்ப தாவேகாக்கு மாறுறாங்க இந்த அதிமுக காரங்கன்றது அடிப்படையான விஷயம். ஏன்னா இவங்க எல்லாரும் மேலே வழக்கு இருக்குது. இந்த வழக்கை சமாளிக்கணும் அப்படின்னா அதிகாரம் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு 5 வருஷம் தாக்கு பிடிக்கலாம். ஒரு கேஸினுடைய சம்பளம் எத்தனை வருஷம் எழுப்பீங்க, வாய்தா எவ்வளவு நாளைக்கு எழுப்பீங்க? ஒரு 5 வருஷம் இருக்கலாம். சரி, இன்னொரு 5 வருஷம்னா கூட ஏதாவது அதுக்கப்புறமா தேருமான்ற ஒரு தொலைநோக்கிலேயே ஏதாவது ஒரு ஒளிவட்டம் தெரியணும்ல. தெரியற மாதிரி தெரியல அதிமுகக்கு. அப்ப என்னடானா இந்த வருஷம் இந்த 5 வருஷமும் போச்சு, அடுத்த 5 வருஷமும் போச்சு, 31லயாவது மறுபடியும் ஜெயிச்சு. ஏன்னா அதிமுக காரணம் பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இல்லாம 5 வருஷம் தான் இருந்திருக்காங்க இது வரைக்குமே. ஆமா, தொடர்ச்சியா 10 வருஷம் அதிகாரத்தில் இருப்பானுங்க, அப்புறம் 5 வருஷம் போகும், அப்புறம் 10 வருஷம் இருப்பாங்க. இப்படிதான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதிகாரம் இருக்குன்றதுனால என்ன பண்ணுவாங்க, ஏன்னா திமுக வந்தாலுமே அதிமுக ஒன்றும் செய்ய மாட்டான். ஏன்னா இவன் ஏதாவது செஞ்சான்னா திரும்ப அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யற ஊழல் அவன் இப்படி மாறி 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 காப்பாத்திக்கிட்டே வந்தாங்க. இப்ப 3வது ஒரு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இவன் ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்ற தலகால் புரியாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை பாதுகாக்கணும் முதல்ல. ஏன்னா அதிகாரம் கையில இருந்தாதான் பினாமி என்ன செய்வான், கூட இருப்பான். நம்பிக்கை. MR விஜயபாஸ்கர் மேல இவ்வளவு கோடி கணக்குல சொத்து 100,000 கோடி வச்சிருக்கா சொல்றாங்க. யார் மேல வச்சுப்பான்? அவர் பேர் வச்சிருக்க மாட்டாரு, பொண்டாட்டி பேர் வச்சிருக்க மாட்டாரு, பிள்ளைங்க பேர் வச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா எலெக்ஷன் அஃபிடேவிட்ல எல்லாம் வந்து போயிடும். அப்ப எல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுக்கிட்டு எல்லாம் பினாமி பேர்ல, டிரைவர் பேர்ல, அவன் பேர்ல, இவன் பேர்ல எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. சொந்தக்காரன் ஜாதிக்காரன் இப்படி வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப அவன் எது வரைக்கும் உங்களுக்கு வந்து உண்மையா இருப்பான்னா, உங்க கையில அதிகாரம் இருக்குது, உங்க கையில போலீஸ் இருக்குது, உங்க கையில வந்து ஆட்சி இருக்குதுன்றது வரைக்கும் பினாமி சும்மா இருப்பான். அதுக்கப்புறம் பினாமி என்ன பார்ப்பான், துறைக்கு வந்து அதிகாரம் கையில இல்லை 100 ஏக்கரா அப்படின்னா அவன் முன்னாடி பேர் இருக்கும், அவங்கள பேருக்கு யாராவது ஒரு பேருக்கு எழுதி வச்சுட்டான்னு வைங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது, சொத்து போயிடும். அதுக்கு மேலே யார்ட்டுக்கு முறையிடுவீங்க? அப்போ
சொத்தை பாதுகாக்கணுன்றது முதல் செய்தி. அதிகாரம் கையில இருந்தாதான் சொத்தும் கையில இருக்கும் ஒன்னா. ரெண்டாவது இவர் மீதான வழக்கு இருக்குதுல்ல, ஊழல் செஞ்சிருப்பான், 100 ஊழல் செஞ்சிருந்தாங்க, 99 தப்பிச்சிருவானுங்க. இந்தியாவுடைய சட்டமே அதிகார வர்க்கம், ஆட்சியாளர்கள், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், இந்த முதலமைச்சர் எல்லா பயிலும் ஊழல் செய்வதை பாதுகாப்பதற்கான சட்டம் தான் இங்க இருக்கக்கூடிய சட்டம். மற்ற நாட்டு சட்டங்கள்ல சட்டத்துல எங்கேயாவது ஓட்டை இருக்கும், இந்த நாட்டினுடைய சட்டமே ஓட்டை. அதனால ஜாலியா திருடலாம். சரியா? இப்படிதான் இருக்கும். நீங்க படிச்சது அந்த ஓட்டையை தான். ஆமா, ஓட்டை தான். அந்த குப்பை சட்டத்தை தான் படிச்சு தொலைஞ்சிருக்கு. அப்ப என்னடான்னா 99ல தப்பிச்சு போயிருவாங்க இருந்து நீக்கிற போறாங்க. இதுக்கு ஏதாவது வழக்கு போடுவீங்களா தெரியல. இவன் போடுங்க, வேகையில வந்து பேசும்போது மட்டுமே வேணும்னு இந்த மாதிரி ஏதாவது பேச கான்ட்ரோவர்சியலா பேசி விட்டுருவாங்க. அப்ப என்னன்னா ஏதாவது ஒண்ணுல மாட்டிக்கிறாங்கல்ல, 14 திருட்டுல ஒரு நாள் மாட்டுவான். அப்படி 99ல தப்பிச்சாலும் ஒண்ணுல மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி ஒண்ணுன்னு ஒரே மாதிரி திருடினாதான்டா மாட்டிக்குவோம், வேற வேற மாதிரி நாங்க திருடுவோம். எதையாவது ஒண்ணு மாட்டிக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு 4 வழக்கம் 5 வழக்கம் எதையாவது ஒண்ணு மாட்டிக்குவாங்க. இந்த வழக்கு என்ன செய்யணும், வாய்தாவா வாங்கிட்டே வருவாங்க. நம்ம நாட்டு சட்ட குப்பை தானே. மறுபடியும் ப்ரொசீஜர் என்ன, ப்ரொசீஜரல் லா கூப்பிட்டு வச்சு லாடம் கட்டாம இல்ல. ப்ரொசீஜரல் லா இதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். சட்டத்தை அவமதிச்சுனா அதுவும் தப்பு தான்டா. நான் வந்து அரசியல் சட்டத்தை அவமதிக்கலையே, மத்த சட்டத்தை தானே சொல்றேன். ஏதோ ஒரு இடைத்தேர்தல் பரப்புரை அப்போ எங்கேயோ புல்வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா அப்பயும் இதே தான் சொன்னேன். வந்து அன்னைக்கு மட்டும் ஒரு 7 வழக்கம் நம்ம போட்டிருக்கலாம். அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். திமுக தவற விட்டாங்க. சரி சொல்லு, டிவிக்கு யூஸ் பண்ணிக்க. நீ இந்திய தண்டனை சட்டத்தையும் குற்றவியல் சட்டத்தையும் நடைமுறை சட்டத்தை சொல்றேன். ஓகே சொல்லு. ஏன்னா இந்த நடைமுறை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வாய்தாவா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 5 வருஷமோ 7 வருஷமோ இருக்கலாம். ஆனா 10 வருஷம் 15 வருஷம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நிறைவுக்கு வந்துதானே ஆகணும். அப்படி கொஞ்சம் சேர்த்து கடைசியில வந்து முடிவு வழக்கு எல்லாம். சோ தன்னை பாதுகாத்துக்கவும் தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அதிகாரத்தை நோக்கி திரும்புறாங்க. இப்ப அதிமுக இருக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்பு, அதிமுக எதிர்காலம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த கட்சி முடிஞ்சு போச்சு, அதுக்கான தலைமை வந்து இல்ல. 10 சொல்லி பழனிசாமி தொடர்ச்சியா படத்தை கொடுத்துட்டு 11 ரூபாயா முடிஞ்சு போச்சு. அப்ப அதிமுகன்றது இருந்து பலனில எதிர்காலம் இல்லைன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதாவது ஒருத்தர் விலகினா பரவாயில்ல, அதிமுகவுடைய முகம் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வைகை செல்வன் போயிருக்காரு இல்லையா? இப்படி வரிசையா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அதிமுக எதிர்காலம் இல்லை. இப்ப இவங்க வந்து உண்மையான நபர்களா இருந்ததுன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வரலாம், எல்லாம் திருட்டு போயிலுங்க வரமாட்டாங்க. அப்ப நாம் தமிழ் கட்சிக்கும் இதுக்கான ஸ்பேஸ் இல்லை, வந்தாலும் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். 2 திமுகவுக்கு இவங்க போக முடியாது, பரம எதிரி. பிஜேபிக்கு போனா அது தமிழ்நாட்டில் செல்லா காசா போயிடுச்சு. தமிழ்நாடு எப்பயுமே செல்லா காசு தான், அதுலயும் ஒன்றும் இல்லை. எங்க வாய்ப்பு, தாவேகா. கடைசியில சேர்றதுக்கு ஒரே இடம் அந்த தாவேகா தான். இன்னைக்கு அதிகாரம் இருக்குது. சரி, இன்னைக்கே போனோம்னா இப்போ விஜயபாஸ்கர்னா அங்கே ஏதாவது மாவட்டத்தில் கொடுத்துருவாங்க. 5 வருஷம் அப்படி ஓட்டணும்னா அடுத்த வருஷம் ஏதாவது எம்எல்ஏ அமைச்சர் இப்படி அங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த விஜயபாஸ்கரும் அங்கே அப்படி போய் வைகை செல்வன் ஏதாவது பேசிட்டு இலக்கியாது இதுன்னு பேசிட்டு நாகரிக சமூக இடம் வந்து கொஞ்சம் காலி ஆகிட்டு தான் கேள்விப்படுறேன். வைகை செல்வன் போயிட்டு ஆனா தேர்தல் பரப்புரையின் போது போயிட்டாரு ஆபீஸுக்கு. ஆனா தேர்தல் பரப்புரையின் போது தாவேகா தலைவர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுக மீது வைத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு அவங்க ஊழல் சக்தி அப்படிங்கிறது தான். மக்களும் இவருக்கு பெரும்பான்மையாக வாக்களித்ததற்கான காரணமே இவர் வந்து ஊழல் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவரே தான் சொன்னாரு, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அதனால நான் வந்து மக்கள் பணத்துல இருந்து 1 ரூபாய் கூட தொடமாட்டேன் அப்படின்னு எல்லாம் இவர் பேசின வசனத்தை நம்பிதான் இதுக்கு மேல நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்ல அப்படின்னு எல்லாம் சொன்னதை ஓட்டு போட்டாங்க. கெரியரோட உச்சத்துல இருந்து வந்தங்கிறதுனாலதான். அப்ப இன்னைக்கு நீங்க வந்து ஊழல்லையே ஊறி பழந்துன்னு கொட்டை போட்ட பழம்பெரும் ஊழல்வாதிகளை எல்லாம் கூப்பிட்டு உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டா மக்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிரும்ல. துளி அளவுக்கு கூட இவருக்கு பயம் இல்லை பத்தியா? ஏன்னா இது சொல்லிடுறேன் பாரு. ஏன்னா தங்கிட்ட வந்து ஒரு ஆன்லைன் மாஃபியா கும்பல் இருக்கு. அதை வச்சு நான் என்ன கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில விதைக்கணும்னு நினைக்கிறேனோ, தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி என்னால ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க முடியும். இப்படி ஊழல்வாதிகளை எல்லாம் கூப்பிட்டு உங்க கட்சியில சேர்க்கறீங்களே, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நாம தான் பேசுறோம், நாம தான் கேள்வி கேட்கிறோம். ஆனா அவங்க மக்கள் மத்தியில என்ன கருத்துருவாக்கத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்க தளபதி பாத்தீங்களா ஒரே தேர்தல்ல அதிமுகவை மொத்தமா காலி பண்ணிட்டாரு, திமுக கூட்டணியை மொத்தமா தாம் பக்கம் இழுத்து திமுகவையும் பலவீனப்படுத்திட்டாரு, ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சிட்டாரு, இனி 20 வருஷத்துக்கு எங்க தளபதி தான் அரசியல் சாணக்கியர் அப்படி இப்படின்னு அவரோட இமேஜை உயர்த்தி கொடுக்கிற மாதிரியான கருத்துருவாக்கங்களை தான் மக்கள் மத்தியில விதைக்கிறாரு. மற்றபடி இதை தாண்டி இப்ப நம்ம கேட்ட இந்த நியாயமான கேள்விகளை மக்கள் மத்தியில
எழும் வகையில அவங்க விடவே இல்லை. இதே தான் இந்தியா முழுக்க பாஜக செஞ்சு. ஆமா, இதை செஞ்சுட்டு தான் அமித்ஷா வந்து சாணக்கியர் ஃபாதர் ஆஃப் ஹார்ஸ் ட்ரேடிங். அதை வந்து நம்ம ஏத்துக்க முடியுமா? பாஜக செய்யறதை ஏத்துக்கிறோம். அதை பாசிசம்னு சொல்றோம்ல. உனக்கு எதிர்குரலே இருக்கக்கூடாது. எதிர்க்க யார் இருந்தாலும் அவங்கள பலவீனப்படுத்துவா. அவங்க கட்சியில இருக்கிறவன அவனை அது வரைக்கும் ஊழல்வாதின்னு சொல்லி அவனை அங்கிருந்து பிரிச்சு உன் கட்சியில எடுத்துக்குவா. அவனை பலவீனப்படுத்துவ, அந்த ஊழல்வாதியை உன் கட்சியில சேர்த்துக்குவா. அந்த இடத்துல அவன் தூயவாதி ஆயிடுவான். இதைத்தான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் சரத் பவாருக்கு அஜித் பவார் வச்சு செஞ்சாங்க. மம்தாவுக்கு அவங்க கிட்ட இருந்தவங்க வச்சு எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அதெல்லாம் செஞ்சாங்க. அப்போ அது எப்படி பாசிசமோ அப்ப விஜய் செய்யறதும் பாசிசம் தான். அது எப்படி? அதுதான் பாசிசம். இதை வந்து பாசிச பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரின்னாரு. அவன் கொள்கையை நீ பின்பற்றுவனா? அப்ப நீ யாரு? நல்ல கேள்விதான். இப்ப நாமெல்லாம் என்ன நினைச்சோம், பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது அதிமுகவுக்கு ஆபத்து, கூட இருந்த செல்லரிக்கிற மாதிரி அதிமுகவை பாஜக செல்லரிச்சு அழிச்சிரும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பாஜகவோட திட்டமே வேற மாதிரி இருந்திருக்கு. விஜய் வெற்றி பெற வச்சு அவர் பக்கம் அதிமுகவோட முக்கிய தலைகளை எல்லாம் தள்ளி விட்டு மொத்தமா வந்து வெற்றி பெற வச்சுங்கிறதுல பாஜகவுக்கு பங்கு இல்லைன்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லதான். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இல்ல, கரூர் சம்பவம் தொடர்பாக இவரை வந்து இதுவரைக்கும் அதிமுக கூட தான் ஆதரிச்சது. அப்போ அண்ணாமலை கூட தான் ஆதரிச்சாரு. அது வேற. அது வந்து அவங்க எல்லாம் செய்த தவறுகள். அன்னைக்கு அதை உணரல. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடிய விஷயம்ங்கிறத அன்னைக்கு பழனிசாமியும் உணரல. அப்புறம் இப்ப சொல்றாருல, சட்டமன்றத்துல ஆதரிச்சுலன்னா என்ன நடந்திருக்கும்? அதே நீ செய்யல. ஏன்னா இந்த லட்சணத்துலதான் பழனிசாமியுடைய அரசியல் ஞானம் இருந்துச்சுங்கிறத நம்ம அப்பல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றோம். என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நம்ம இந்த நேரத்துல விஜய் வந்து அடி வாங்கியிருக்காரு, நம்ம போய் ஆதரவா 4 வார்த்தை பேசணும்னா நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாரு, நம்ம ஒரு அரசியல் லாபத்தை பார்த்தோம்னான்னு இவங்களுடைய லாப நட்ட கணக்குல தான் அவங்க இது பண்ணாங்க. அது தவறா போயிருச்சுங்கிறது தான் நடந்ததை தவிர அவங்களே இவங்களை வர வச்சாங்க அப்படிலாம் நான் அப்படி பார்க்கல. அது உண்மையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்த பிறகு அவங்கள பயன்படுத்த முடியுமான்னு பாஜக பார்க்கும். அதெல்லாம் பாஜக எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு கட்சி தான். அப்படி ஒரு ஆற்றல் தான். அவங்க எப்படி வச்சிருக்காங்கல்ல, நிர்மல்குமார் வச்சிருக்காங்க, ஆர்எஸ்எஸ் காரர் நிர்மல்குமார். நீங்க விக்னேஸ்வரனும் ஆர்எஸ்எஸ் காரர் தான். பாஜக காரங்களா இருக்கிறது வேற. அண்ணாமலை எல்லாம் வந்து பாஜக காரர் வந்தாரு, ஒரு அதிகாரம், அதை நோக்கின ஒரு பயணம், அதுக்காக வந்தாரு, அப்புறம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா நிர்மல்குமார் மாதிரி ஆட்கள்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க, அடிப்படையில பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். ஒன்ஸ் அன் ஆர்எஸ்எஸ் ஆல்வேஸ் அன் ஆர்எஸ்எஸ். யாரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் சொன்னது ராம்சுப். அதான். அதனால அதெல்லாம் ஒன்னும் மாறாது. இருக்காங்க அவங்க. இப்ப பாஜகக்கோ ஆர்எஸ்எஸ்கோ தான் வேலை செய்யறாங்கன்னு கூட நம்ம சொல்லல. ஆனால் பாஜக அவர்களை பயன்படுத்த பார்க்கும். பயன்படுத்த முடியவில்லை என்றால் நீங்க இன்னைக்கு அதிமுக செய்றீங்களா, அத பாஜக ஒரு நாள் உங்களுக்கு செய்யும். அன்னைக்கு உங்களுக்கு குரல் கொடுக்க இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் அதை இங்க ஏற்கனவே செஞ்சீங்க. அதுவும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அவங்க கட்சிக்காரங்க, அவங்க கட்சி பிளவுபடும் போது அவங்க கட்சிக்காரங்கள இந்த தரப்பா அந்த தரப்பான்னு தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இங்க இந்த குதிரை பேரம், இந்த கொண்டு போய் ரிசார்ட்ல வைக்கிறது கூவத்தூர்ல நடந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த வரலாறு. முத இன்னொரு கட்சியோட எம்எல்ஏக்களை பதவி விலக வச்சு கொண்டு வந்து நம்ம கட்சியில வேற ஒரு கட்சியில சேர்க்கறதுங்கிறதெல்லாம் முதல்ல இவங்க மக்களை என்னவா நினைக்கிறாங்க பாருங்களேன். மக்களை என்னவா நினைக்கிறாங்க? ஓட்டு போட்டு எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு வாரம் முன்னாடிதான் காஞ்சிது. ஓட்டு போட்ட மை காயறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ராஜினாமா பண்றாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குறா? அப்ப ஒரு தேர்தல் ஒரு தொகுதி நடக்கிறதுக்கு 10 கோடின்றாங்க, 20 கோடின்றாங்க. இப்ப 5 தொகுதி 7 தொகுதினா என்ன ஆச்சு காசு? அது யார் செலவு பண்றது? 100 கோடி. அதுக்கான காசு யார் கொடுக்குறது? காசு விடு. இது ஒண்ணு. ரெண்டாவது, அதுதான் வரேன். இது நீ சட்டமன்ற உறுப்பினரா ஆக்குறாங்க அப்படின்னா நீ ஏதோ தேர்வு எழுதி IAS ஆஸ்பிரண்ட் கிடையாது. நீ மக்கள் உன் மேல நம்பிக்கை வச்சு, உன் கட்சியை நம்பிக்கை வச்சு உனக்கு வந்து ஓட்டு போட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு கட்சியுடைய தயவுல, லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குல, ஆயிரக்கணக்கான உன் கட்சி தொண்டர்களுடைய உழைப்புல நீ அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்க. நீ காசு கொடுத்த முறைகேடு பண்ண. அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் அதுக்கு நான் எதிராக கடந்து பேசுறேன். எப்படியோ மக்கள் பிரதிநிதியான வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு போட்ட மக்களுக்கு 5 வருஷத்துல நம்ம என்ன செய்ய முடியும் தொகுதிக்குன்னு ஒருத்தர் சிந்திப்பானா, அதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் சிந்திக்கணும். அதை விட்டு போட்டு இந்த கட்சியில இருந்தா நமக்கு என்ன, அந்த கட்சிக்கு போனா என்ன,
அப்படின்னா அப்படி மக்களுக்காக சேவை செய்ய வந்துருவீங்க நீங்க. இதுல இன்னொரு செய்தியும் இருக்கு. மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க, அதிமுக வேட்பாளர்களை தான் சட்டமன்ற உறுப்பினர்களா தேர்ந்தெடுத்தாங்க. எதுக்கு? எனக்கு திமுகவும் வேணாம், தாவேக்காவும் வேணாம், நாம் தமிழரும் வேணாம், இவன் தான் வேணும்னு உனக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ற? அதிமுகவுல இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுல போய் சேர்ற. யார வேணான்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அவங்க கட்சியிலேயே போய் சேர்ந்துக்கிட்டு நீ மறுபடியும் வந்து அதே தொகுதியில போட்டி போட போற. அப்ப மக்களை எந்த அளவுக்கு துச்சமாகவும் மலினமாகவும் இவங்க வந்து மதிப்பிடுறாங்க பாருங்க. இந்த நாட்டினுடைய தேர்தல் முறைன்றது என்னடான்னா ஒரு கேலி கூத்து, ஒரு வியாபாரம் தான். அவன் காசு கொடுத்து ஓட்டு கேட்கறான், இந்த மக்கள் காசை வாங்கிட்டு முட்டாள்தனமா ஓட்டு போட்டு விடுறாங்க. அவன் என்ன பண்றான்? கொடுத்த காசை நம்ம எப்படி இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மொத்தத்துல அவனை வச்சு இவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க, இவங்களை வச்சு அவன் ஒரு பிசினஸ் பண்றான். மொத்தத்துல வியாபாரம். சரிண்ணே, இப்ப நேற்றைக்கு வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எல்லாம் நம்ம நேர கிரகம் இப்படி எல்லாம் அழைக்க வேண்டிய கட்டாயம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து கரூர் சம்பவத்திற்கு நாங்கள் வந்து கணக்கை தீக்காம விட மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க கரூர் சம்பவத்தில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நம்புறாங்களா, இல்லை மக்களை நம்ப வைக்க முயற்சி பண்றாங்களா? எனக்கு தெரிஞ்ச அது முயற்சி தான். அது மக்களை நம்ப வைக்கிற முயற்சி இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். அதுல பேசும்போது அவர் எதுக்கு பேசினாரு, என்ன காரணத்துக்கு பேசினாரு தெரியாது. முன்னாடி ஏதோ ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காருன்னு பார்த்தோம். இன்றைக்கு அமைச்சர், அதுவும் நம்பர் 3ல இருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு? காவல்துறை கொன்று குவித்தது அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த பேச்சுல காவல்துறை கொன்று குவித்தது அது உண்மைனா யார் அந்த காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும்? நீங்கள் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன? ரெண்டாவது, யார் சொல்லி செஞ்சிருந்தாலும் முதலில் செய்தவர்கள் காவல்துறை, அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாகும். இப்ப இன்னொரு கேள்வி வருது, அந்த காவல்துறை இதை பார்த்துட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க தான் கொன்று குவித்தீங்கன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அந்த காவல்துறைக்கு உண்மையிலேயே முதுகெலும்பு இருந்தா அவங்களை வந்து எல்லாரும் ஏவல் துறைன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இந்நேரம் குறைந்த அளவு அவங்களை எதிர்த்து ஆதவ் அர்ஜுனா பேசினது உண்மை இல்லைன்னு காவல்துறையில இருந்து ஒரு குரலாவது வந்திருக்கும். டிஜிபி அவர்கள் இதை வந்து காவல்துறை ஏற்றுக்கொள்ளவில்லைனாலும் பேசியிருக்கணும். இல்ல அது எப்படி பேசல அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது. இப்படி இதெல்லாம் இங்க அப்படின்னா இந்த வழக்கு விசாரணை சிபிஐ கிட்ட டெல்லியில நடந்துகிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனாவும் ஏற்கனவே அங்க போயிட்டு வந்திருக்கிறார், புஷி ஆனந்தும் போயிட்டு வந்திருக்கிறார், விஜயும் போயிட்டு வந்திருக்கிறார். சிபிஐ இதை எதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உண்மையா இல்லையாங்கிற விசாரணையே செய்தது சிபிஐ. சிபிஐ கிட்ட தரவுகளும் இருக்கும். நம்ம யாருமே பாத்திராத தரவுகளை வந்து குறிப்பா அவங்க வண்டியில இருந்த சிசிடிவி காணொலி இதெல்லாம் வந்து விஜய் அவர்களோ தாவேக்காரங்களோ பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து அதை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சிபிஐ. அப்போ இந்த உண்மை தெரிந்தது தாவேக்கா தரப்பு, சிபிஐ தரப்பு. தாவேக்கா இப்படி சொல்லிருச்சு, சிபிஐ என்ன சொல்லுது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இல்ல இதுக்கு யாருகிட்ட இருந்து பதில் வரணும்? சிபிஐ கிட்ட இருந்தா வரும். வருமா தெரியல. இப்ப இதுல இன்னொரு இது என்னன்னா, காவல்துறை கொன்று குவித்ததுன்னு சொல்றாங்கல்ல, காவல்துறைனா யாரு? சம் போலீஸ் பர்சனல் இதுதானே. எந்தெந்த காவலர்கள் இதை கொண்டாங்க, இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, காவலர்கள் தன்னிச்சையா முடிவு எடுக்க மாட்டாங்க. இந்த காவலர்களுக்கு உத்தரவு கொடுத்தது யார்? ஸ்டாலினா, உதயநிதியா, செந்தில் பாலாஜியா, அன்பில் மகேஷா? யார் உத்தரவு கொடுத்தது? அவங்க மேல என்ன நடவடிக்கை? அப்ப 2 பேர் மேல நடவடிக்கை இருக்கும். இதுக்கு என்ன வாய்ப்பு? இப்ப வழக்கு விசாரணை புலனாய்வு சிபிஐ வசம் போயிடுச்சு. அதனால மாநில காவல்துறை எதுவும் செய்ய முடியாது, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு? ஸ்டெர்லைட் வழக்கில் என்ன பண்ணாங்க? சிறப்பு விசாரணை குழு, ஒரு விசாரணை குழு போட்டாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழு போட்டாங்க. ஒன்மேன் கமிஷன் ஒன்று போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கமிஷன் போட வேண்டியதுன்னா போட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வாங்குங்க. இதுல எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாரு. காவல்துறை தான் வந்து கொன்று குவிச்சதுன்னு சொல்லி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. இன்றைக்கு காவல்துறை அமைச்சர் யாரு? விஜய். அப்ப காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் தொடர்புடைய காவல் அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? முதலமைச்சரை பார்த்து நீங்களே கேளுங்க. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம்? காவலர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லணும்ல. அவங்க வந்து இடமாற்றம் செஞ்சாங்க. நீ ஞாபகம் இருக்கும், ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்ல கரூர் காவலர்கள் எல்லாரையும் வந்து இடமாற்றம் செஞ்சாங்க. இப்ப கொலை குற்றத்துக்கு இடமாற்றது தான் நடவடிக்கை. இதான் நடவடிக்கை. கேவலமான அரசு. கொலை பண்ணிட்டா இடம் மாத்திருவீங்க. என்ன சென்னையில ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவனை கொண்டு போய் கோயில மாத்தி உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப கூட நம்ம என்ன சொல்றோம்னா அங்க நடந்து விபத்துன்றதான் நம்ம சொல்றது. ஆனா அவங்க வந்து அதை மர்டர்னு கிளைம் பண்றாங்க. நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்றோம், அவங்க மர்டர்ன்றாங்க. ரெண்டும்
அமௌண்ட் ஆஃப் குவாண்டம் ஆஃப் அஃபென்ஸ் வந்து வேற. நீ அமைச்சரா வைங்கன்னு சொல்ற, இது ஒருமையில பேசுறது அவதூறு சொல்லிட்டு போட்டு போறாங்க. சரி, அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து மர்டர்னு சொல்றாங்க, நம்ம வந்து ஆக்சிடென்ட்ன்றோம். இயல்பா நடந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பு இருக்க வேண்டியது விஜய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து தாவேக்காரனுடைய அலட்சியத்தினால, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய அந்த மோடி முடித்தனமான முட்டாள்தனமான செயல்கள்னால, அந்த சின்ன இடத்துக்குள்ள இவ்வளவு பேர் குவிச்சு வச்சு இவங்களுடைய சேட்டைகள்னால நடந்த விபத்துன்னு நம்ம அதை சொல்றோம். இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா கொள்ளைன்னு கொன்று குவிச்சாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கான நடவடிக்கை நீங்க எடுங்க. அதிகாரம் உங்க கையில இல்லாத வரைக்கும் நீங்க பேசுனீங்க, கோரிக்கை வச்சீங்க, வழக்கு போட்டீங்க, நீதிமன்றத்துல எல்லாம் செஞ்சீங்க. அதிகாரம் உங்க கைக்கு வந்துச்சுப்பா. அருணாச்சல மாதிரி நீங்க யார் நம்புறீங்களோ அவ்வளவு ஒரு கமிஷன் போடுங்க, போட்டுட்டு திமுக எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அந்த கமிஷன் சொல்லட்டும், கமிஷன் உரிய சான்றுகளோட இந்த காவலர்கள் கொண்டாங்க, ஸ்டெர்லைட் கொடுத்தாங்க இல்லையா? ஆமா, சைலேஷ்குமார் யாதவ் சொன்னாங்களா இல்லையா? அருணாச்சல சொன்னாங்க. அது மாதிரி என்னென்ன நடந்துச்சு, துப்பாக்கி எப்படி சுட்டாங்க, யாருக்கு உத்தரவு வந்துச்சு, எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு கமிஷன் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல சம்பந்தப்பட்ட அருணா ஜெகதீசன் ஆணையத்தால துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு காவலருக்கு விஜய் வந்து பதவி உயர்வு கொடுத்திருக்கிறாரு. அதாவது மக்களை சுட்டு கொண்டவருக்கு பதவி உயர்வு. இதுதான் வந்து விஜய் ஸ்டெர்லைட் போராளிகளா மதிக்கிற லட்சணம். இதுல வந்து செத்து போன அந்த 13 பேர் குடும்பத்தையும் இவர் வந்து ரகசியமா ராத்திரி நேரத்துல தூத்துக்குடிக்கு வந்து சந்திச்சுட்டு எல்லாம் போனாரு. ஸ்டாலினோட அம்மா வந்து இவர் கட்சியிலே இதுதான் நீங்க வந்து ஸ்னோலினோட அம்மாவுக்கு செய்யற கைமாறா? இதுல ஸ்டெர்லைட் விஷயத்துல மட்டும் இல்ல, நீட் விஷயத்துக்கு அவ்வளவு இதா பேசினாரு. அனிதா சொந்த தங்கச்சி மாதிரி எல்லாம் வந்து சொன்னாரு. இன்னைக்கு என்ன, இந்த வருஷம் மட்டும் 10 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. நீட் தேர்வுக்கு எதிராக என்ன செஞ்சிருக்காங்க? SFI மாணவர்கள் போராட விடல. அவங்கள வந்து ரவுடி பயல்களை ஏதோ வந்து கொலகாரங்களை இழுத்துட்டு போற மாதிரி இந்த காவல்துறை, தாவேக்காவுடைய விஜயனுடைய காவல்துறை இழுத்துட்டு போகுது. ஏன் போராட்டத்துக்கு அனுமதி இல்லையா? மதச்சார்பின்மையில நாங்க உறுதியா இருப்போம் அப்படின்னு வந்து நேற்றைக்கு கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டத்துல விஜய் பேசினதா செய்திகள் வந்திருக்கு. திருப்பரங்குன்றம் இஷ்யூ தொடர்பா ஒரு ஆவணப்படத்தை வந்து வெளியிட்டாங்க. அதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி 2 முறை வந்து இந்த காவல்துறை தடை விதிச்சிருக்கு. ஏன் தடை விதிக்கிறீங்க? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டை ஆளக்கூடியது விஜயா இல்ல காவல்துறையான்ற கேள்வி. இப்படியும் கேட்கலாம். தமிழ்நாட்டை ஆளக்கூடியது விஜயும் தாவேக்காவுமா, இல்லைன்னா மறைமுகமா பாஜகவும் RSSும் ஆண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். கடைசியா இதை மட்டும் கேட்டுக்கிறேன். கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் சந்திக்க போறாராம். அரசு வேலை கொடுக்க போறாராம். அதுதான் சொல்ல வந்தேன். அரசு வேலை கொடுக்க போறாராம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஒரு மலிவான ஒரு பண்பாட்டை வந்து அதிமுக காலங்காலமாக உருவாக்கி வைத்ததுதான். யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்குவாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இதெல்லாம் வந்து அரசனுடைய போதாமைகள்னால நடக்கிறதோ இல்ல அவங்க தனிப்பட்ட சில குற்றங்கள்னால நடக்கிறதோ, இவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் வந்து அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி அப்படின்றவாங்க. இது வந்து அவ்வளோ சரியா நமக்கு எப்பவுமே படல. திமுக கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கல. நிறைய பேர் வந்து உண்மையிலேயே அரசு பணிங்கிறத ஒரு கஷ்டப்பட்டு நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து அதுக்கு பதிவு செஞ்சுட்டு காத்திருக்கிறாங்க. படிச்சுட்டு எல்லா தகுதி பெற்று காத்திருக்கிறாங்க டெட் ஆசிரியர்கள்லாம் இது வரைக்கும். அப்ப காத்திருக்கிறவங்களுக்கும் உங்களால பணி கொடுக்க முடியல. நீங்க உங்க கட்சி போட்ட ஒரு கூட்டம், அதுல வந்த மக்கள், உங்கள் அலட்சியம், உங்களுடைய திட்டமிடல் சரியில்லாதனால இறந்த மக்கள், அந்த மக்களுக்கு நீங்க பரிவோட இருக்கிறீங்க, அவங்களுக்காக போய் ஏதாவது செய்றீங்கன்றதை யாரும் குற்றமா சொல்லல. அது சரி, நீங்க செய்யணும், அது உங்க கடமை. ஆனா அரசு அதிகாரம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்துருச்சுங்கிறதுக்காக அவங்களுக்கு அரசு பணிங்கிறது வந்து சரியா படல. இது மக்கள் பாக்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உள்ளாட்சி தேர்தல் ஓட்டு பிச்சை எடுக்கிறது மக்கள், அதான் மக்களுமே சிந்திக்கணுங்க. இதே வெறும் கரூர்லயோ இல்ல கரூர் தொகுதிக்கோ இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கோ இல்ல இவங்களுக்கோ மட்டும் நம்ம பேசணும். நம்ம பொதுவாவே மக்களுக்கு இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? உங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒருத்தர் இந்த மாதிரி அரசு பணிக்கு போகணுங்கிறதுக்காக பல ஆண்டுகளை செலவழித்து அதுக்காக படிச்சு தேர்வுகளை எழுதி அந்த தேர்வுல வெற்றி பெற்று பணி கிடைக்காம பணி ஆணை வராம காத்திருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கணுமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி அவங்களுடைய அலட்சிய தன்மையினால, அலட்சிய போக்குனால நடந்த ஒரு நிகழ்வு, அதை நம்மளும் துயரமா பாக்குறோம். நமக்கு இன்னைக்கும் வலிக்குது. அதுக்கு சரியான நீதி கிடைக்கணும் தான் நம்ம கேட்கிறோம். ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அரசு பணிங்கிறது நீதி கிடையாது. இது நீதி கிடையாது, இது மடை மாத்துறது, அதை மறைக்க முயற்சி செய்யறது. உங்கள் போதாமைகளை
அதிகாரத்தை கொண்டு நீங்க மறைக்க முயற்சி செய்யறதா தான் நான் பாக்குறேன். பாதிக்கப்பட்ட மக்களே வந்து தெளிவா சொல்லிட்டாங்களே, என் புள்ள போனா போட்டோம், முதலமைச்சர் விஜய் வந்து முதலமைச்சரா ஆனா போதும்னு சொன்னாங்கல்ல, அதான் ஆயிட்டாருல்ல, பார்த்தா போதும்னு சொன்னாங்க, முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. எதுக்கு இப்ப அவங்களுக்கு எல்லாம்? சில பேர் சொன்னாங்க, அவங்கள வந்து அதை நம்ம அப்பவும் ஏத்துக்கல, நம்ம எப்பவுமே எப்படியுமே அதை எதிர்த்தோம். அது வேற. அது வந்து எதுக்காக பேசுறாங்க, அவங்களுக்கு சிலருக்கு பணம் கொடுக்கப்பட்டது, இது மாதிரி நிறைய இருக்கு. அது நல்லா எதுக்கு பேசுறாங்கன்ற காரணங்கள் நம்ம தெரியல, அதை விட்டுருவோமே. அது வந்து அவங்க பேசுற பேச்சு, அது பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவங்க பேசுறாங்க, அதுல நமக்கு விமர்சன பார்வையும் இருக்கலாம், இல்ல ஏத்துக்கொண்டும் போகலாம். ஆனா இது அரசு அப்படின்னு வரும்போது கேள்வி கேட்கிற எல்லா தகுதியும் நமக்கு உண்டு. 40 அரசு பண்ணீங்க, 1-2 இல்ல. இப்ப இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? அரசுல எல்லாருக்கும் சரியான பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக இடஒதுக்கீடுன்னு இங்க ஒரு முறை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வழங்க தொடங்கும் போது இந்த இடஒதுக்கீடு அடி வாங்கிடும். அப்ப இது எப்படி நம்ம பாக்குறது? இதுல வட இந்தியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த பணியில வருவாங்க. இப்ப அதை எப்படி பார்க்கணும் நாங்க? இந்த மாதிரி எவ்வளவு சிக்கல் இருக்குது. இன்னும் நீங்க நுட்பமா பார்த்தா ஏகப்பட்ட கேள்விகள் இதுல இருந்து வரும். நம்ம வந்து இது எப்படி பார்த்தாலும் இது ஏற்றுக்கொள்ற ஒரு முறை அல்ல அப்படிங்கறத நம்ம. நான் நினைக்கிறேன், 20 லட்சமா இவங்க காசு போட்டு கொடுத்தாங்கல்ல, கூட 20 லட்சம் உங்க காசை போட்டு கொடுங்க, எவங்க கேட்க போறது? அரசு பணத்தை எடுத்து கொடுக்கும்போது அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அரசு பணத்தை கொடுக்கறத தாண்டி பணியா கொடுக்குறாங்க, பணியா வேற கொடுக்குறாங்க. எவ்வளவு பேர் இதுக்காக காத்திருக்காங்க. ஒரு கட்சியின் தவறுனால ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு இன்னைக்கு வந்து மக்கள் வரிப்பணத்துக்கு வந்த உடனே மக்கள் வரி பணத்தை எடுத்து நிவாரணம் கொடுக்குறாங்க. இது ரொம்ப தவறான ஒரு செயல். சரி பண்ணட்டும், இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிற பார்த்தோம்னா, அப்படியே 5 ஆண்டு பின்னோக்கி போனீங்கன்னா 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 3 மாசம் 4 மாசம் செய்திகள் எடுத்து படிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பெரிய புனிதர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, பயங்கரமான ஆட்சி, எவ்வளவு பெரிய பெரும்பான்மை, பெருந்தன்மையான ஒரு மனுஷன், அப்படிதான் அவரை பார்த்தாங்க. ஆனா 26ல அவர் எப்படி பார்த்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் நின்ன தொகுதியிலே அவர் தோத்துருக்கிறார். அதனால நீங்க உங்க படத்துல வந்த டைலாக் தான் இல்லடா, வாழ்க்கை ஒரு வட்டண்டா, திமுக இந்த தோல் ஜெயிக்கிறவன் தோப்பான், அதெல்லாம் இருக்கட்டும். ஆணவத்துல ராணுவத்துல அறிஞ்சவனோட ஆணவத்துல அறிஞ்சவன் இல்ல. திமுகவுடைய இந்த சர்க்கிள், திமுகவுடைய இந்த தோல்வி, தாவேக்காவுடைய வெற்றி, இது எப்படி பார்க்கணும்னா, தாவேக்கா விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஆதரவு அப்படின்றதெல்லாம் தாண்டி திமுக அதிமுக மேல அவ்வளவு வெறுப்பு, அதை தான் பார்க்கணும். நான் பெரிய அளவுக்கு அந்த வெறுப்பை உருவாக்கி வைத்தவர்கள் நாம் தமிழர் கட்சி. கெடுவாய்ப்பாக அது அறுவடை செஞ்சுட்டு போனது தாவேக்கா. நிறைய கற்றுக்கொண்டே இருக்கிறோம். வரும் காலத்திலும் 21ல நாங்க பேசும்போது ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர் 23லயே எங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமா, இவங்க கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் அப்போ நாங்க அடைந்த ஒரு ஏற்றம். 24 தேர்தல் இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, சொல்றோம் 31க்குள்ள இந்த அரசை நீங்க இன்னைக்கு 26ல எப்படி பாக்குறீங்களோ, ஓட்டு போட்ட மக்களே நீங்களே 31க்குள்ள இந்த அரசை எப்படி பாக்குறீங்க, நாங்களும் இதே களத்துல நின்று இதே இடத்துல இருந்து நமக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து கொள்ளையடிக்கிறதுக்கோ இதுக்கோ, உங்களுக்கும் தொழில் இருக்கு, அவருக்கும் தொழில் இருக்கு, எனக்கும் தொழில் இருக்கு, கேமராமேன் அவனுக்கும் தொழில் இருக்கு, எல்லாருக்கும் தொழில் இருக்கு. நமக்கு வந்து சோத்துக்கு பிரச்சனை கிடையாது, வீட்டு வாடகை, இந்த பிரச்சனையை நம்ம சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை வச்சு காப்பாற்றி போயிட்டு இருக்கோம். அடித்தட்டு மக்கள் கஷ்டப்பட போறது அவங்க தான் இல்லையா? வெறும் ஐடி காய் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, வருஷம் வந்து போனஸ் மானியம் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் கம்பெனில ஆமா போனஸ் கொடுக்குறாங்க. ஐடில கிடையாது, இவர் கம்பெனில உண்டு. மானியம் எல்லாம் பேசிட்டு இருக்கு. ரேஷன் கடைக்கெல்லாம் வந்து இது அலவன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ரேஷன் கடைக்கு? ஆமா, சீடி சக்கரை வாங்குறதுக்கெல்லாம் இவங்க உண்மையில சட்டம் பிடிச்சாங்க, இல்ல போலியா வாங்கிருக்காங்க. அலவன்ஸ் கொடுக்குறாங்க, ஆன் சைட்டுக்கான காசு, எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாங்க. 25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வந்து ஐடி ப்ரொஃபஷன் பார்த்தாங்க. எந்த கம்பெனி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு கம்பெனி பேர் நான் சொல்லிடுவேன், அவருக்கு பிரச்சனை வேண்டாம். அப்ப 25 லட்ச ரூபா சம்பளத்துல உட்காந்துருக்காரு. நான் ஏதோ ஒரு 10-12 சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து ஏதோ கூல கஞ்சியை குடிச்சு கிடக்குற பிரச்சனை கிடையாது, சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது, தொழிலுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இருக்கும் அதோட நிறுத்துறா. சம்பளம், கம்பெனி, மானியம் என்னன்னோ அளந்து விடுறான், அளக்காம விடுறான், அளந்து விட்டா கூட பரவாயில்ல. சரி, அப்படி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆட்சியினுடைய கோர முகத்தினால பாதிக்கப்பட போறது யாருன்னா, நேற்று பாருங்க பூந்தமல்ல வீட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கதை. விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு? அரசு நிலங்கள்ல மின்சாரம் வாங்கி, குடிநீர் வாங்கி, இணைப்பு வாங்கி, மற்ற ரேஷன் கார்டு எடுத்து, மற்ற அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் ஆவணங்கள்லாம் எடுத்து ஆக்கிரமிப்புன்ற பேர்ல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பட்டா கொடுப்போம்னாங்க. நேற்று நல்லா பட்டா இல்லை, வேட்டா வச்சு விட்டாங்க.
எனக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடி எல்லாம் இந்த மக்களை பார்க்கும்போது ஒரு இறக்க குணம் வரும். மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆனா திரும்பி இப்படியே இருக்காங்களடா, வீட்டெல்லாம் இப்படி இடிக்கிறாங்களடா, தண்ணி இப்படி நிக்குதடா, வெள்ளத்துல இவ்வளவு பாதிக்கப்படுறாங்கடா, மின்சாரம் இப்படி பிரச்சனையா இருக்குடா, ஒரு சாலை வசதி இல்லையடா, படிக்கிறதுல பள்ளிக்கூடம் இல்லையடா, மருத்துவமனை இல்லையடா, ஒரு கட்டமைப்பு இல்லையடா, வேலைவாய்ப்பு இல்லையடா, இப்படி எங்க பார்த்தாலும் என்னடா இப்படி இருக்காங்க. இறக்க குணம் எனக்கு அவ்வளவு சீக்கிரம் உருகிடுவோம் நம்ம. ஆனா நேற்று பாக்குறேன் இறக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த மக்கள் ஸ்பைடர் படம் சூர்யா மாதிரி ஆயிட்டானே. சத்தியமா அப்படிதான் இருக்குது. அதை பார்க்க அப்படிதான் இருக்கா. என்னுடைய தள்ளி உட்கார் நீங்க உள்ளூர். அப்ப நம்ம என்ன நம்ம தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அங்க போகாதடா, அங்க குழி இருக்குதுடா, விழுந்துருவடா, அடிபட்டுருந்தாலும் சொல்றோம். இல்லைன்னா அப்படி தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு பந்தயம் கட்டிட்டு போனவன நம்ம என்ன செய்ய முடியும்? தாவைக்கா ஓட்டு போடாத உன் வாழ்க்கை நாசமா போயிடும், திமுக போடாத, அதிமுக போடாத, நாசமா போயிருவீங்கடான்னு மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சொன்னோம். கேட்கல. அப்ப பட்டு திருந்தானே விட முடியும். இன்னைக்கு படுறாங்க, திருந்துவாங்கன்றது சந்தேகம் தான். ஆமா. அப்போ இன்னைக்கு வந்து பூந்தமல்லியில வீட்டு அடிக்கிறாங்க, அங்க பிரச்சனை. இந்த கேவலப்பள்ளி டேம் இப்போ ஆன்கோயிங் இஷ்யூ பார்க்குறோம். கோடிக்கணக்கான மீன் செத்து கலவுது, அப்படியே கிடக்கு. இதுல என்ன வேடிக்கைன்னா, நாம பேசல, ஆனா நம்ம அரசியல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கிளவரப்பள்ளி டேம் விஷயத்துல. யார் யாரெல்லாம் போடுறாங்க. அன்னைக்கு ஒரு மனுஷன் சொன்னாரா, சொன்னல புத்தி வருது இல்ல. இப்போ ஒரு இடத்துல அடி வாங்கும் போது இன்னைக்கு கேவலப்பள்ளி டேம், இன்னைக்கு அந்த என்ன என்ன ஆறுங்க, தென்பண்ணையா, தென்பண்ணை ஆறு, நாளைக்கு காவேரி, நாளைக்கு தாமிரபரணி, நொய்யல், கூவம் சொல்லவே வேணாம். 50,000 வருஷம் சாக்கடையா தான் இருக்குது. அதுல வந்து பாக்டீரியாவை தவிர வேற எந்த உயிரினமும் வாழாது இல்லையா. இப்படி எல்லாமே சாகடிக்கப்படும். அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி பிடிபட்ட பிறகுதான் அனத்தை உண்ண முடியாது அப்படின்ற அந்த சேட் ரியாலிட்டியை வந்து மக்கள் உணர்வாங்க. அப்படின்றப்ப நீங்க ஒரு டேம்ல இந்த ரசாயனம் கலக்கப்பட்டு மீன்கள் செத்து ஒதுங்கும் போது அண்ணன் சீமானவர்களுடைய அனுபவிக்குது. இப்படி ஒண்ணுலயும் இந்த மக்கள் அனுபவிக்கும் போது படும்போதுதான் என்ன ஆகும்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையும் பெருமையும் அது வரைக்கும் தண்ணி இருக்குமா. நல்லா சிரிக்கிறோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதைத்தான் நாங்க சொன்னோம், நீங்க கேட்கல. இல்ல இன்னைக்கு அக்வா பீனர் பாட்டில் வாங்கி குடிக்கிறீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஆப்பு வரும். அன்னைக்கு புரியும் எங்களுடைய அரசியல். நன்றி, வணக்கம். நன்றி.